ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். இன்றைக்கி நம்ம மீண்டும் கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கைவாக்கு ஏற்கனவே நடுவில் சப்போர்ட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் மேலே ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஷெட்டு போடுற வேலை, டாப் ஷீட்டு கூட அந்த காலம்ஸ் அண்ட் பீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்சி ரோடில் செகண்ட் ஆஃப் வரக்கூடிய போர்ஷனுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதாவது கீழே காங்கிரீட் போடக்கூடிய பிளேஸில் அந்த மெட்டல் ஷீட்டை வச்சு வெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த பிரிட்ஜ் வருது இல்லையா, ஸ்கைவாக் பிரிட்ஜு ஜிஎஸ்டிக்கு மேலே, அதோட கனெக்டிவிட்டி பில்லர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த வேலை. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 2-3 பேர் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இது அந்த வண்டலூர் போகக்கூடிய பிரிட்ஜிலேருந்து எடுத்த லாங் ஷாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கிளாம்பாக்கம் ஸ்டேஷனோட கரண்ட் ஸ்டேட்டஸு, அதாவது ஃபுல் வியூ, டாப் வியூ. இதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நம்ம சேனல் சார்பாக நீங்களும் தெரிவிச்சிருப்பீங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேவா? இப்போது என்னோடய நம்பிக்கை என்னென்னா, இந்த தகவல் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கிளாம்பாக்கம் ஸ்கைவாக்கையும் ஸ்டேஷனையும் வேலையை சீக்கிரம் முடிஞ்சு சீக்கிரம் திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவரே திறந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்தவரையும் அவர் திறப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் இந்த தகவல் அவருக்கு தெரிஞ்சு, இந்த பஸ் ஸ்டாண்டு ஸ்கைவாக் ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது, அவர் தெரிஞ்சு கொஞ்சம் தலையிட்டு ரயில்வே கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடித்தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இருக்குது ஐலாண்ட் பிளாட்ஃபார்மில். இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த டைல்ஸை போட்டாங்க பிளாட்ஃபார்மில், 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ். லாஸ்ட் வீடியோவில் கேப்பாக இருந்தது, டைல்ஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க, இன்னும் போடலன்னு பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைல்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டாங்க இந்த பிளாட்ஃபார்ம், ஐலாண்ட் பிளாட்ஃபார்மில் 2 பக்கமும். பார்த்திங்களா? அது மட்டும் இல்லாமல் ஷீட்டு போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஷீட்டு போடுறதுக்கான அந்த ரூஃப் மெட்டீரியலில் சைடில் அடிக்கக்கூடிய ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஏணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல இந்த போல்டுகள் என்ன போல்டு நெட்லாம் போடணுமோ எல்லாத்தையும் பக்காவாக போட்டு முடிச்சிட்டாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஷீட்ஸ் எல்லாம் அடிக்கி அப்படியே தான் இருக்குது. அது என்ன எடுத்து ப்ளூ ஷீட் வந்துருக்குது, அதை எடுத்து ரெடி பண்ணல. இதுதாங்க அந்த தண்ணி போகிற டேப் வைக்கிற பிளேஸு. அது பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் அந்த தண்ணி கை கழுவுறதுக்கு வைக்க பிடிக்கிறதுக்கான அந்த டேப் ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டாங்க அந்த பிளாட்ஃபார்மில் 2 இடத்துல. அதே மாதிரி இந்த பக்கம் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டு தான், தண்ணி வர்றது ட்ரெயின் போகிறதுக்கான லைன் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 4-5 வச்சுருக்காங்க. இந்த ப்ளூ ஷீட்லாம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அடுக்குன மாதிரியே இருக்குது. அதை எடுத்து நான் மாட்ட ஆரம்பிக்கல. டைல்ஸ் வேலை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்டேட்டு. வேறு ஒன்றும் பெரிய அப்டேட் தெரியல. வேறு எதுவும் வேலையும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. டாப் ஷீட்டு அந்த பில்லர் பீம் எல்லாம் போட்டுட்டாங்க, காலமெல்லாம் போட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? அது ஒரு 6 அந்த வாஷ் பேஷின் சிஸ்டம் இருக்குதுங்க, டேப் சிஸ்டம் எஸ்எஸில். அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 வரும்னு நினைக்கிறேன். அதில் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பாக்கி 4 அங்கே இருக்குது. 1 2 3 4 அங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது ஃப்ளாக் வச்சுட்டு சிக்னல் காமிக்கிற மாதிரி, வேலை ஏதாவது நடந்ததுன்னா ரெட் ஃப்ளாக் காமிக்கிறது, அந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் அது. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் நெருங்கி. இந்த பக்கம்லாம் ஒன்றும் பெரிய அப்டேட் இல்லை. அந்த ஸ்கைவாக்கு லைட்டாக சின்ன சின்ன வேலை பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரூஃப் போடுறது, இந்த சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காலம் போட்டு நின்றுது அன்னையிலேருந்து அப்படி தான் நிற்கிது. அந்த பக்கமும் நிற்கிது, ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் நிற்கிது, அந்த நார்மல் பிளாட்ஃபார்ம்லேயும் நிற்கிது. அந்த காலம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன ஸ்டீலில் கொண்டாந்து வைப்பாங்களா, காங்கிரீட் பாலம் போடுறாங்களா என்னங்கிறது தெரியல. இதுதான் இப்போதைய அப்டேட்டு. பாருங்கள், இன்னும் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.